யாரோடாவது பகைமையோடு, குரோதத்தோடு, வெறுப்போடு இருந்தீங்கன்னா தயவு செய்து அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு அவங்கள்ட்ட போய் பேசுங்க. கோவத்தோடு, பகைமையோடு, பொறாமையோடு, வெறுப்போடு, காழ்ப்புணர்ச்சியோடு தயவு செய்து ரமலானை அடையாதீங்க. ரமலான் மன்னிப்பை பெற்று தரக்கூடிய மாதம். ரமலான் அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்துல நன்மையை பெற்று தரக்கூடிய மாதம். இஹ்லாஸ் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா யாரை பற்றிய பொறாமையும் வெறுப்பும் கால்களே, குர்ஆனுடைய வார்த்தையை மனனம் செய்ய வேண்டியது நம்முடைய கல்பு. இந்த வார்த்தைகளே கிடையாது. அல்லாஹ்வுக்காக மன்னிக்கணும்னு நினைங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், என்னை நீ மன்னின்னு நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன்னா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மள கேக்குற மாதிரி நீ யார மன்னிச்ச உன்னைய நான் மன்னிக்கன்னு கேட்டா எப்படி அல்லாஹ்ட்ட மன்னிப்பை கேட்பான்?